श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 43வது ஸ்லோகம். ஏவம் புத்தேஹ பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மான ஆத்மனாஹ ஜஹி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். ஏவம் புத்தேஹ பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனாஹ ஜஹி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். மகாபாஹோ பெருமாள் கூப்பிட்றார் அர்ஜுனனை. மகாபாஹோ பெரிய தோல்வலி படைத்தவனே, குந்தி புத்திரனே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டு ஏவம் இப்போ மேலே இத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கமே, இவ்வாறு புத்தேகே புத்திக்கும் பரம் மேலானதாக உள்ள புத்வா அதை அறிந்து கொண்டு ஆத்மனாக நிச்சய ரூபமான புத்தியினால் ஆத்மானம் சஞ்சல ரூபமான மனதையும் இந்திரியங்களையும் அடக்கி சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனாக சம்ஸ்தப்ய அப்படின்னு சொன்னால் அடக்கி நிலை நிறுத்தி காமரூபம் காமத்தை உருவாக உடையதும் துராசதம் பிடிபடாததுமாகிய சத்ரும் பகையை ஜெயித்துக்கொள் நாசம் செய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிடிபடாததாகிய காமம், பிடிபடாதாகிய துராசனம்ன்றது என்ன? அது கையில் ஹோல்டு பண்ண எப்படி எங்கேருந்து வருது? ஹவ் இட் டெஸ்ட்ராய்ஸ் மை கம்போஸ்ட் மைண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் காமத்தை உருவாக உடையதும் என்னது? மனது. அது அடி போயிட்டே இருக்கு. சஞ்சலம் போயிட்டே இருக்கிற சஞ்சலமான மனதையும் இந்திரியங்களையும் அடக்கி நிலை நிறுத்தி துராசதம் பிடிபடாதமாகிய சத்ரு. அது என்னது? இந்த சத்ரு எப்படி நம்மளை நாசம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குதே, அதை நீ ஜெயித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எது நம்மளை படுத்துறது, எது நம்மளோட தோல்வியை அடைய வைக்கிறது? கடோபனிஷத்தில் ஆத்மானம் ரதினம் வித்தி அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாவை எஜமானனாகவும் சரீரத்தை தேராகவும் புத்தியை சாரதியாகவும் மனதை கடிவாளமாகவும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்திரியங்களை குதிரைகள் என்றும் விஷயங்களை மார்க்கம் என்றும் சரீரம் இந்திரியங்கள் மனம் இவற்றுடன் கூடிய ஆத்மாவை சம்சாரி போக்தா என்றும் விவேகிகள் கூறுகின்றார்கள். கட்டோபனிஷத்தில் 1:3, 4 என்ன சொல்கிறது? ஆத்மானம் ரதினம் வித்தி அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த அத்தியாயத்தில் இந்திரிய கூட்டம் மனதை கூட பலாத்காரமாக இழுத்து செல்லும் வலிமையுடையதாக கூறப்படுகிறது. இதற்கு இங்கு மனம் இந்திரிய கூட்டத்தை விட எங்கனம் மேலானதாக கூறப்பட்டது. இது எங்கனம் சாத்தியம்? இது எங்கனம் நிகழ்கின்றது அப்படின்னு கேட்டால், தேரில் கட்டின குதிரைகளை வசப்படுத்த வேண்டும். இது சாரதியோட திறமையை காட்டும். அங்கனம் குதிரைகள் வசப்படாவிட்டால் கடிவாளத்தையும் சாரதியையும் இழுத்து கொண்டு செல்லும். உண்மையில் கடிவாளத்தை கொண்டு குதிரையை சாரதி அடக்கி நடத்த பயிலுதல் வேண்டும். அது கூடும். இது சாத்தியமானதே. அப்பொழுதுதான் சாரதியின் திறமையும் மேன்மையும் விளங்கும். அதனால் அதுபோல் இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த இந்திரியங்கள் இருக்கே, பஞ்சேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதோட கூடின மனசு, அதுக்கப்புறம் புத்தி, அகங்காரம் அப்படிலாம் சொல்கிறோமே. இதை என்ன பண்ணணும்? மனம் என்ற ஒரு சாரதியினால் அதை அந்த கடிவாளத்தை பிடிச்சி நன்னா என்ன பண்ணணும்? அடக்கி கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். தறிக்கட்டு போகக்கூடாது. அது பார்த்த இடத்துக்கு பார்த்த சாமான் பின்னாடி போகக்கூடாது. அதனால்தான் இளமையில் கல் அப்படின்னு சொன்னோமே 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி. அதுக்கு இதுதான் காரணம். இளமையிலேயே அங்கனம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலில் அவனிடம் பக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பால் உனக்கு எல்லாம் எளிதில் கைகூடும். பக்தி தான் நம்மளுக்கு சரியான துணை. இந்த கரடுமுரடான பாதை இருக்கிற இந்த உலகத்தில் நடந்து போகிறதுக்கு இறைவனிடம் இருக்கக்கூடிய அவனை நோக்கி செல்லக்கூடிய மனம் இருக்கே, அது சரியான துணையாக அமையும்.
வாராய் நெஞ்சே உந்தன் துர்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டி இங்கு ஆராய் அடிக்கடி சுற்றுகின்றாய், ஆராய் அடிக்கடி சுற்றுகின்றாய். அப்படியே போயிட்டே இருக்க, நின்ன இடத்துல நிற்காம. ஆனால் அப்படி இல்லாமல் உன் அவலமதிக்கு 1000 புத்தி சொன்னாலும் ஒரு கிளை. உன்னோட புத்தி இருக்கே ரொம்ப அப்படியே தறிகட்டு போகிறது, கட்டுப்பாட்டுக்கே வரமாட்டேன்றது. அதுக்கு என்ன, அது 1000 தடவை சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்கிறது. ஓ கெடுவாய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. பாராய் உன்னை கொல்லுவேன் வெல்லுவேன் அருட்பாங்கு கொண்டே. பெருமாளுடைய அனுகிரகத்து மூலமாக உன்னை என்ன பண்ணுவேன், ஜெயிச்சுடுவேன். இப்படி தறிகட்டு போகிற இந்த மனத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவேன். எப்படி? பகவத் அனுகிரகம் மூலமாக. பகவதோடைய பெருமாளுடைய கிருபா கட்டாட்சம் என் மேலே இருக்குதுன்னு சொன்னால் அந்த துணையை கொண்டு உன்னை ஜெயித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த தமிழ் பாடல்ல. அதாவது ஒரு பூஜ்ஜியத்துக்கு எங்கேயான மதிப்பு உண்டா? 5 பூஜ்ஜியம் போட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டால் தான் அந்த அத்தனை பூஜ்ஜியத்துக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மதிப்பு தெரியும். அதுபோல் அதற்கு முன் 1 இல்லாத பூஜ்ஜியத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. அந்த 1ன்றத வார்த்தை தான், அதுதான் கடவுள், அதுதான் பரம்பொருள், அதில் தான் சர்வஜன், அது சர்வாந்தர்யாமி அப்படின்னு சொன்னால், சர்வாந்தர்யாமி என்றத விஷயத்தை நம்ம மனசில் புரிஞ்சுட்டு அந்த 1 நம்ம பக்கத்தில் போட்டுன்னுட்டா அதுக்கு பிறகு எத்தனை டிஜிட்டில் 0 போட்டுட்டாலும் அத்தனை 0க்கும் மதிப்புண்டு. ஆனால் பரம்பொருளை மனதில் நிறுத்தி கொள்ளாமல், அப்படி ஒன்று இருக்குது நம்மளுக்கு துணைன்னு சொன்னால் பரம்பொருள் தான் துணை அப்படின்றத மனசில் வாங்கிக்காம நம்ம எத்தனை பூஜ்ஜியம் போட்டாலும் அத்தனை பூஜ்ஜியத்துக்கும் அங்கே மதிப்பில்லை. அது எப்படின்னு கேட்டால், உண்மையில் காமத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. ஆத்மாவின் சக்தியால் சக்தி பெற்ற புத்தி மனம் இந்திரியங்கள் இவற்றின் சக்தியை கவர்ந்து சக்தி உடையதாக போல தோன்றுகிறது தான் காமம். புத்தியும் மனமும் ஆத்மாவிடம் திரும்பும் பொழுது சக்தி என்ன பண்ணுறது, எல்லா சக்தியும் இது மனதோடவும் புத்தியோடும் வந்துடுறது. அப்போ காமம் சக்தியற்றதாக ஆகின்றது. அதனால் காமத்தை ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு மனம் புத்தி இரண்டும் என்ன பண்ணணும், கட்டுப்பாட்டில் இருக்கணும். இவற்றை ஜெயிக்க வேண்டும். பெருமாள் ஒரு நாளும் நம்மளை என்ன பண்ண மாட்டார், ஆசை வாயப்படுத்த மாட்டார். ஏன்னு சொன்னால் பெருமாள் பரமதயாளு. எல்லா ஜீவராசிகளும் மேன்மை அடைய வேண்டும் அப்படின்றதுல ஒரே குறிப்பாக இருக்கார். ஏன்னா சகல ஜீவராசிக்கும் அவரே தகப்பனார். அவர் 29வது அத்தியாயத்தில் சொல்கிறார், நான் தான் பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாத்தா பிதாமகா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உலகத்துக்கே நான் தான் என்ன மாதா தாத்தா பிதாமகா அப்படின்னு சொல்கிற, வேத்தி அறிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த ஒரு அப்பாவே தன் குழந்தைய தவறான வழியில் எப்படி செலுத்த மாட்டாரோ சாதாரண இந்த உலகியல் வாழ்க்கையில், அதுபோல தான் என்னாச்சு, பெருமாள் ஒரு நாளும் அந்த ஜீவனை ஆசையில் தள்ள மாட்டார். அதனால் அவர் பரமதயாளுவாகையால் நம்மளுடைய விருப்பு வெறுப்பு காமம் அதுவே நம்மளை தவறான வழியில் இட்டு செல்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நான் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். இதில் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அடுத்தது இதோட இந்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் 3வது அத்தியாயம் கர்மயோகம் நிறைவு பெறுகிறது. அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தோட விஷய சுருக்கம், அதில் பெருமாள் இன்னும் மேன்மையாக என்ன சொல்கிறாருன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம திருத்தீயோத்யாயः. இங்கனம் பிரம்ம வித்தையாகவும் யோகசாஸ்திரமாகவும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்பாஷணையாகவும் விளங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷத்தில் கர்மயோகம் என்று பெயர் பெற்ற 3வது அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.